படம் வந்து அகத்தியா. நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மொக்கையாக இருக்கும்னு தான் வந்தேன். ஸோ அதே மாதிரியே இருந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே படம் இருந்துச்சுன்னா சொல்லணும். அப்படி தான் இருக்கணும். இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா, முழுக்க சித்த மருத்துவம் வந்து எப்படி சித்த மருத்துவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, சித்தர்கள்னால் யார், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருக்கிட்டனா சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் இருந்துச்சு முழுசாக. மற்றபடி யார் என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணலான்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக வந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைய வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அதில் எந்த டவுட் இல்லை. ஆனால் அந்த குழந்தைகள் வர்ற இடம் சூழ்நிலையாக இது எல்லாமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்குங்க. ஸோ ரிலீஸ் ஆகுது வந்து கரெக்டான டயத்தில் ரிலீஸ் பண்ணிங்களா அப்படி கேட்டால் அந்த ரிலீஸும் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அது வந்து பெறதுக்கு வந்து பெரிய மைனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் பிள்ளைங்க வர மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் மே மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமா? உங்களுக்கு யார் என்ன பெரிய செட்டப்பு, யார் வேல்ஸு, ஸோ அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த படம் வந்து நல்லாவே போயிருக்கும். அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்தில் ஹீரோ வந்து ஜீவா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து பார்த்தா அர்ஜுன், விடாமேஜில் மொக்க போட்ட அர்ஜுன் வந்து இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் என்ன ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருத்தன் க்ரைம் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் ராம்காம் பண்ணுவான், ஒருத்தர் காமெடி பண்ணுவான், ஒருத்தர் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் என்னடா செய்வான் ஃபேண்டசி பண்ணுவான், ஒருத்தர் ஹாரர் பண்ணுவான். இது என்னடா பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இவன் சொல்லுவாள், தில்ராஜ் சொல்கிற மாதிரி ஹாரர் வேணுமா இருக்குது, ஃபேண்டசி வேணுமா இருக்குது, ஆக்ஷன் வேணுமா இருக்குது, ரொமான்ஸ் வேணுமா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது.